ஒருத்தருடைய வாழ்க்கையில் எது முக்கியமான நேரம் அப்படின்னா ஒரு 10 ஆண்டுகளை தான் சொல்கிறாங்க. அந்த 10 ஆண்டுகள் தான் ஒருவருடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய காலம். அப்போ அந்த 10 ஆண்டுகள் எதுனா 17 வயதிலிருந்து 26 வயது வரை இந்த டிகேடு தான் இது தீர்மானிக்கிறது. அப்போ அந்த டிகேடு ஏன் தீர்மானிக்கிறது? அந்த டெக்கேட் ஏன்னா அந்த டைமில் தான் நாம் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கின்ற முடிவுகளை எடுக்கிறோம். 17 வயதில் என்ன பண்ணுறோம்? நாம் ஒரு காலேஜில் போய் சேர்றோம், எந்த கோர்ஸ் எடுக்கிறோம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு சில மாணவர்கள் தவறான கோர்ஸ் எடுத்ததுனாலேயே அவர்கள் வாழ்க்கையை இழந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு விருப்பமில்லாத கோர்ஸ் பெற்றோர் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இதை படின்னு சொல்லி கொண்டு போய் சேர்த்துவாங்க. துளியும் அவர்களுக்கு விருப்பமே இருக்காது அந்த கோர்ஸை. அவங்க போய் சேர்றாங்க. அன்றைக்கி ஒரு என்ஜினியரிங் காலேஜிலேருந்து ஒரு ப்ரொஃபஸர் வந்து சொன்னார், நான் இந்த காலேஜை விட்டு வெளியே போகிறேங்க அப்படின்னாரு. ஏங்க அப்படின்னு. காலேஜ் பிடிக்கல. காலேஜ் அருமையான காலேஜ், ஏன் உங்களுக்கு சரியான சம்பளம் கிடைக்கல? நல்ல சம்பளம் தராங்க. அப்புறம் என்ன பிரச்சனை? பாடம் நடத்த முடியல சார். என்ன பாடம் நடத்துறது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், பசங்களில் ஒரு பாதி பசங்க நல்லா கவனித்தா கூட மீதி பசங்க அவங்கள கவனிக்க விட மாட்டேங்கிறாங்க. ஒரு 10 பசங்க ஒவ்வொரு கிளாஸ்லேயும் இருக்கிறாங்க, அவங்க யாரையுமே கவனிக்க விட மாட்டேங்கிறாங்க. என்னங்க இது அப்படின்னு. ஆமாம் சார், அவங்களுக்கு விருப்பமே இல்லாமல் பெற்றோர் வந்து இன்ஜினியரிங் சேருன்னு வந்து சேர்த்து விட்ருக்காங்க. அந்த பசங்க என்னென்னா அவங்க கோபத்தெல்லாம், பெற்றோர் மேலே இருக்கிற கோபத்தெல்லாம் எங்கள் மேலே வந்து காட்டுறாங்க. நாங்கள் படாத பாடுபடுறோம், டீச் பண்ணவே முடியல, ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ விருப்பமில்லாத மாணவர்கள் அவங்க ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணாங்கன்னா அது வந்து அவருடைய வாழ்க்கையவே திசை திருப்ப வைத்துவிடும். அதனால் இந்த 17 வயதில் தான் நம்ம எந்த கல்லூரியில் சேருகிறோம் அது மிகவும் முக்கியம். அடுத்தது அந்த கல்லூரியில் என்ன மதிப்பெண்களை பெறுகிறோம் இது ரொம்ப முக்கியம்.